இனிய மாலை வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிரதரவாரா என்று கணியன் பூங்குன்றனார் வரிகளை தாங்கிக் கொண்டு இந்த இனிமையான மாலை வேளையில் ஒரு நகைச்சுவையான பட்டிமன்றத்தை வழங்குவதற்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குது. எப்படி பிடிச்சிருக்குன்னா, அந்த மெயின் ரோட்லேருந்து ஊர் வரைக்கும் உள்ள வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அழகான வீடுகள், நல்ல கிராமத்துக்குரிய அத்துணை விஷயங்கள் நிறைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஒரு நகரத்துக்கு ஒப்பற்ற ஊராக இந்த ஊர் திருமலாபுரம் இருக்கிறது. உண்மையிலே திருமலா ஊர் ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் கல்லூரியில் பல நாள் வந்து டீ குடிக்க போகும்போது இந்த பஸ் ஸ்டாப்பில் டீ கடையெல்லாம் டீ குடிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த ஊரிலே இந்த வேளையில் எங்கள் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக ஒரு பட்டிமன்றம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி முனைவர் மாரித்துரை அவர்களுக்கும் எங்கள் சகோதரி சீபாபாலின் அவர்களுக்கும் கனிவான இனிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே அருமையான ஒரு சூழல் தான். எப்படின்னா, நீங்க இந்த ஊருக்கு இதுதான் முதல் தடவையா நாட்டு நலப்பணி திட்டம் வந்து எங்க கல்லூரி சார்பாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க கல்லூரிக்கு மிக அருகிலே இருக்கும் இரண்டு ஊர்கள் இருக்கு, மேல நேரிதநல்லூர், குறுக்கல்பட்டி. இந்த ரெண்டு ஊருக்கு தான் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா நாட்டு நலப்பணி சிறப்பு முகாம் அங்கே போவாங்க. இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக உண்மையிலே இந்த முயற்சியை எடுத்த இரண்டு அணி உள்ளவர்களுக்கு, தலைவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஊரை தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கெல்லாம் இந்த ஊரை பார்க்குற ஒரு வாய்ப்பே அமையாமல் போயிருக்கும் உண்மையிலேயே. ஏன்னா இந்த 7 நாள், இது 5ஆம் நாள் நிகழ்ச்சி, ஒரு 10 நாள் NSS முகாமுக்கு பார்த்தீங்களா, இது ஒரு வித்தியாசமான உலகம். உங்க மாணவர்களுக்கு சொல்றேன், இந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு சொல்றேன், ஒரு வித்தியாசமான உலகம். தினசரி காலையில் எந்திரிச்சு வீட்டிலேருந்து கிளம்பி கல்லூரிக்கு வந்து படிச்சுட்டு பஸ் ஏறி வந்து திருப்பி வீட்டுக்கு போகிற அந்த தினசரி வாழ்க்கையிலேருந்து ஒரு புது வகையான அனுபவத்தோடு கிடைக்கிற இந்த சூழல் தான் வந்து இந்த நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம். உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா? பண்ணீங்களா இல்லையா சார்? அந்த சாப்பாடு மட்டும் சரியில்லை சார் சொல்லிருங்க அப்படிங்களா? நல்லதா இருந்துச்சா? டேய் பசங்க, நீங்க சார் எப்ப இந்த மாதிரி சிறப்பு முகாம் வச்சார், இதே மாதிரி கேர்ள்ஸ் யூனிட் போடும்போது சேர்த்து வைங்க சார். ஓ, உங்களுக்கு அப்படித்தானா? 10 நாள் ஆக்கணுமா? ஆனா நீங்க வீட்டுக்கே போக கூடாது, காலேஜே போக கூடாதுன்னா 2 மாசம் நாள் இருப்பீங்க. எங்க பாடுறது திண்டாட்டம். ஏன்னா மதிப்பிற்குரிய வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் அவருக்கு, மாரித்துரை சாருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேலை போல இருக்கு தெரியுமா? அவருக்கும் தொழில் இருக்குது, கல்லூரி இருக்குது, குடும்பம் இருக்குது. அப்ப அதை தாண்டி வந்து உங்களோடு மகிழ்வாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் இருந்தாலும் ட்ரெஸ் போயிடும் உங்களை பார்த்தா, அப்படிதானே? ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை இல்லையா? 7 நாளும் அது ஒரு மன அழுத்தத்தில் விடுபட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து அருமையா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். ஏன்னா 5 நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திப்பீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள், அன்றாட நடவடிக்கைகள்லாம் நீங்களே செய்வீங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஊரை தூய்மைப்படுத்துறது அல்லது ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்துறது, பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கும். ஒவ்வொரு நாட்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோடு தொடங்குற நாள் வந்து இந்த நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு நாட்கள்லாம் சொல்லலாம். ஏன்னா தினசரி வீடுகள் இருக்கிறதெல்லாம் வேற. உண்மையா இல்லையா? ஏதாவது கத்துக்கிட்டீங்களா இல்லையா? என்ன கத்துக்கிட்டீங்க? எல்லாமே கத்துக்கிட்டீங்க. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறதுலேருந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு செல்ல பார்த்துட்டு 11:30 மணிக்கு தூங்குவீங்க. 8 மணிக்கு 7 மணிக்கு அம்மா செஞ்சுவாங்க, ஏய் எந்திரிடி, நீ இப்படி படுத்துட்டா குடும்பம் உருப்படுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பசங்க சொல்ல வேணாம், டேய் நீ உருப்படவே மாட்டேடா, எப்போனா காலேஜுக்கு போன்றுவாங்க. ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அவசரமாக குளிச்சுட்டு அந்த ஒரு நோட்டு இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே நோட்டு, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே நோட்டு, அந்த நோட்டை தூக்கிட்டு கல்லூரிக்கு வர்றதுக்கு அப்படி சூழலை மாறுபட்டு இங்கே உண்மையிலே சொல்கிறேன், நானும் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரியாக இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி சிறப்பு முகாமுக்கு நிறைய இங்கே இல்லை, ஏற்கனவே வேலை பார்த்த கல்லூரிகளில் போயிருக்கிறேன். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நாமளே புத்துணர்ச்சியாக்குறதுக்கு ஒரு இந்த முகாம் இருக்குது. ஆனால் அதில் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு கூட என்ன பண்ணாங்க, இன்னைக்கு ஒரு மருத்துவ முகாம், கால்நடை மருத்துவ முகாம் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி அப்போ அந்த நான் மருத்துவர் வரும்போது இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இங்கே உள்ள கால்நடை வளர்ப்பவர்கள்லாம் பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக தான் ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஊருக்குள்ள நான் அப்படியே வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தேன், மேடை இருந்துச்சு, யாருமே இல்லை. நான்
எனக்கு ஊர் வந்து சாத்தூர், சிவாசி பக்கத்தில் சாத்தூர். இங்கே உள்ள ஊர்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். ரெண்டு விஷயம் முக்கிய பிடிச்சிருக்கும். ஒன்று குளம் இருக்கும், இன்னொன்று கோயில் இருக்கும். ஒவ்வொரு ஊரை சுற்றியும் மிகப்பெரிய குளங்கள் இருக்கும், அடுத்த கோயில்கள் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் கோயில் நினைக்கிறேன் ரோட்டு மேலே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மனா, வடக்குத்தி அம்மன் நினைச்சேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கடவுள் தான் அது. ஆனால் இங்கே வந்து கேட்டேன், லட்சுமண பாண்டியன் சொன்னார், சார் அது பெண் தெய்வம் கிடையாது, இது வந்து இந்த எங்கள் ஊரில் வாழ்கிற அந்த மக்களுடைய 7 தலைக்கட்டு சொல்லுவாங்க, 7 குடும்பங்கள் இருக்கிற மிகப்பெரிய குடும்பங்கள் இருக்கிற குலதெய்வ கோயில்கள் அப்படின்னாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு கிராமத்தில் இவ்வளோ பெரிய காம்பவுண்டை கட்டி, இவ்வளோ ஆர்ச்சை கட்டி, இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி, அதுக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி நடக்க பார்த்தீங்களா? நாங்கள்லாம் கொடுத்து வச்சோங்க இந்த மண் வர்றதுக்கு. நாங்கள் வரும்போதே வரவேத்தீங்களா? திருநெல்வேலி சீமையில் சீவல பேரி பாண்டியண்டா. நாங்க வரும்போது அந்த பாட்டை தான் போட்டீங்க. 2 பேரும் மேல பாட தெரியாது, கேட்காதீங்க என்ன. அந்த பாட்டை கேட்கும் போது இந்த ஊர் இளைஞர்கள் சொல்றாங்க, டேய் வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி NS கேம்ப் போடக்கூடாதா? இந்த ஊர்ல பசங்க நினைப்பாங்க, வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தா நல்லா இருக்குமா இல்லையா? ஏன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா தினசரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறானே கரெக்டாக இங்கே வந்துடுவான். தினசரி குளிக்காலையிலேயே நீங்களே குளிச்சு வந்துடுவான். தினசரி சீவராலையிலேயே சீவிட்டு வந்துடுவான். பவுடர்லாம் அடிக்காதெல்லாம் பவுடர் அடிச்சுலாம் வந்துடுவான். வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்களை தான். ஆனால் இப்போ சந்தோஷமா இருந்துக்கோ, படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சி குறைய ஆரம்பிக்கும். என்னப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க பேசதான் பிரச்சனைங்க. ஆனா இந்த பருவம் மட்டும் தான் மகிழ்ச்சியான பருவம். இதுக்கு அடுத்து நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களை அறியாமலே என்னங்கன்னா ஒரு வித அழுத்தத்துக்கு உட்பட்டு வாழ்வீங்க. மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா குறையும், பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா கூடும். இப்படி சூழல் தான் நீங்க வாழ போறீங்க. இந்த மகிழ்ச்சியான காலங்களை தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, மகிழ்ச்சியை தொலைச்சிடாதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க. கல்லூரி பருவம் தான் இறுதியான பருவம். பள்ளி பருவம் பார்த்தீங்கன்னா எது மகிழ்ச்சினே தெரியாது. டீச்சர் சொல்றத அப்படியே கேட்போம், முட்டி போடுவோம், வெளியே போவோம். என்ன செய்வோம்? வீட்டு வந்து அம்மா அப்பா கூட்டு வருவோம். இங்கதான் அம்மா அப்பா கூட்டு வர நம்ம வினோத்தலாம். அதுக்கு அம்மா அப்பா கூட்டு அதுக்கு என்ன செய்ய போறீங்க? நம்ம வினோத்திருக்கான்ல, அவர் அப்படியே சொல்லுவாரு, டேய் உங்க அம்மா அப்பா கூட்டு வா, என்ன முடி வெட்டல, அதுக்கு கூட்டு வரணுமாக்கும் அப்படின்ட்டு. இது ஒரு வித்தியாசமானது. ஆனா எங்க பையனை பார்த்தீங்கன்னா பூரா அமெரிக்கா ஜெர்மனில் இருக்கிற மாதிரி தான் இருப்பான். அவன் ட்ரெஸ்ஸும் அவனுடைய நடையும் அவனுடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரமே தோத்து போயிடும். ஒருவேளை அமெரிக்கா வந்து யாராவது வந்தானா, வாட் இஸ் திஸ், வெரி சூப்பர் ஹேர் ஸ்டைல் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிற சூழல் தான் இந்த கல்லூரி பருவம். நான் திருப்பி சொல்றேன், வாழ்க்கையில மிகப்பெரிய பல விஷயங்களை கத்துக்கிற பருவம் இந்த பருவம் தான். இந்த பருவத்தில் மட்டும் நீங்க பல விஷயங்களை கத்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் வந்து நீங்க வாழ்க்கையில மிக கஷ்டப்பட வேண்டிய சூழல்லாம் உருவாகும். இப்ப வருவோம், பட்டிமன்றத்துக்கு வருவோம். பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பட்டிமன்ற தலைப்பு என்ன? தலைப்பை பார்த்தீங்களா சார்? அதெல்லாம் பார்க்கல. கல்வியா செல்வமா? அதுக்கு முன்னாடி என்னது? வாழ்க்கையை உயர்த்துவது கல்வியா செல்வமா? நம்ம ஊர்ல கிராமத்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, டேய் 4 எழுத்து படிச்சு 4 காசு சம்பாதிச்சு 4 பேர் புகழ்ற மாதிரி வாழணும்டாம்பாங்க. இந்த இடத்துல பாருங்க, 4 எழுத்துங்கிறது கல்வி, 4 காசுங்கிறது செல்வம். ரைட்டா? 4 பேருக்கு இது யாரும் இல்லைங்க, நீங்க தான் சொல்லணும். ஊர் மெச்சன்னு சொல்லுவாங்க இல்லையா? 4 எழுத்து படிச்சு 4 காசு சம்பாதிச்சு 4 பேர் புகழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போனாலும் அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஊர்ல சொல்லுவாங்க, இந்த 4 பேர் நீங்க தான். தீர்ப்பு என்னங்கிறத இப்ப சொல்ல போறது கிடையாது. நான் முன்னக்கூடிய தீர்மானிக்கவும் இல்லை. நடுவர் என்ன அர்த்தம்? நடுவில் என்ன இருந்துகிட்டு இங்கிட்டு என்ன கருத்துக்கள் சொல்றாங்க, இங்கிட்டு என்ன கருத்துக்கள் சொல்றாங்க, அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு எந்த கருத்து வலிமையாக வைக்கப்படுகிறதோ, எந்த அணி வலிமையாக பேசுகிறார்களோ, எந்த அணி சார்பாக நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் கைதட்டல் வாங்குறாங்களோ அந்த பேச்சு இருக்கிற அணிக்கு தான் தீர்ப்பு வழங்கப்படும். அதனால அணிகள் நீங்க என்ன செய்யணும்? திறமையா பேசணும். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்றைய தலைமுறை இன்பமாக இருக்குவார். நல்லா கேளு, இன்றைய தலைமுறை இன்பமாக இருப்பதாக நம்ப வைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. எங்க தலைமுறையில சந்தோஷமா இருந்தோம். எங்க தலைமுறை என்ன சந்தோஷமா இருந்தோம்? பாதி இந்த வயசுல டவுசர் போட்டு உட்கார்ந்தோம், கீழே சேர் எல்லாம் கிடையாது. ஊர்ல எந்த நிகழ்ச்சினாலும் சரி, கோயில் நிகழ்ச்சினாலும் சரி, பொங்கல் நிகழ்ச்சினாலும் சரி, ஊர்ல என்ன நிகழ்ச்சினாலும் சரி, டவுசர் போட்டு முன்னாடி உட்கார்ந்தோம் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. உண்மையா இல்லையா? ஆனால் இன்றைய தலைமுறை பாத்தீங்கன்னா கார் மேல காலை போட்டு இருக்கான். சொல்ற என்ன சொல்ல போற, எனக்கு தெரியாத பேச போற அப்படின்ட்டு. ஆனா எங்க காலத்துல மகிழ்ச்சியா இருந்தோம், நாங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனால் இந்த தலைமுறை தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக நம்ப வைக்கப்படுகிறதுங்க. தொழில்நுட்பம் அவ்வளவு.
நீ ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற, ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்குற, ஒரு ஃபேஸ்புக் பார்க்குற, ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்குற, வீடியோ பார்க்குறன்னா நீ உன்னை எறியாமலே மகிழ்ந்துக்கிற அப்படின்ட்டு நீ நம்பிக்கிற. ஆனால் உண்மையில் அதுவல்ல. உண்மையிலே அவ்வளோ இல்லை. ஒவ்வொரு நாளுடைய மணித்துளிகளையும் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கல்வி இருக்குது, செல்வம் இருக்குது. இரண்டுமே எப்படி தெரியுமா? இரண்டுமே ஒரு என்னது, காதலர்கள் மாதிரி, லவ்வர்ஸ் மாதிரி. கல்வியும் செல்வத்தையும் பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. நீங்க சொல்லுவீங்க பிரிச்சு தான் பேச போறாங்க. ஆனா கல்வியும் செல்வமும் இரண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கல்வியும் தேவைப்படும், செல்வமும் தேவைப்படும். ஆனா இதுல எது உயர்ந்தது? ஒரு வாழ்க்கையை உயர்த்துவது எது அப்படிங்கிறத இங்க பேசப்படுற முக்கியமான தலைப்பு. ஏன்னா வாழ்க்கை பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நல்லா பாருங்க. நல்ல பண்புகள் தேவைப்படலாம், நல்ல அறிவுரைகள் தேவைப்படலாம், நல்ல பெற்றோர்கள் தேவைப்படலாம், நல்ல நண்பர்கள் தேவைப்படலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கட்டும். ஆனாலும் முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவது கல்வியா செல்வமா? இதான் ரொம்ப முக்கியமான தலைப்பா வச்சிருக்கிறோம். நீங்க இந்த தலைமுறையை சொல்லும்போது சொல்லிட்டு ஒன்று மறந்துட்டேன். இன்னொன்று தெரியுமா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா, கிரிக்கெட்டு, செல்போன், சினிமா, கிரிக்கெட்டு, செல்போன், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒரு 5 வரியை எழுதுறது கூட நல்லா புரிஞ்சுக்கணும். கல்லூரி படிக்கிற மாணவர்களே, ஒரு 5 வரியை தப்பு இல்லாம எழுதுறது கூட நம்மளால முடியல நம்மளுடைய தாய்மொழியில. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு 2 வரிகளை சுயமாக சிந்திச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும், 2 வரிகளை சுயமாக சிந்திச்சு எழுத முடியுமான்னு எழுத முடியல. யார் பேச்சையும் கேட்க மாதிரி இல்ல தலைமுறை. இந்த தலைமுறை அப்பா பேச்சையும் கேட்க முடியாது, வாத்தியார் பேச்சையும் கேட்க முடியாது. நான் புதுசா வேலைக்கு வந்த புதுசுல இப்படிதான் அறிவுரை சொல்லிக்கிட்டு என்ன சிட்டா இருந்து பார்த்தேன். ஒரு பையன் டிபார்ட்மெண்ட் வந்தான். சார் கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்திருக்கீங்க, பொழப்ப பாருங்க சார், கெட்டு போயிடாதீங்க, செத்து போயிடாதீங்க, வாழ்க்கை உருப்படியா பாருங்கண்ணா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னு. குழந்தை இருக்கா? குழந்தை இருக்கு. சந்தோஷம் வாழ்ற வழியை பாருங்க சார். தேவையில்லாம மகாத்மா காந்தி ஆகிறேன், நேதாஜி சுபாஷ் சந்திர பாருன்ட்டு உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டாங்க வாழ்க்கை அப்படின்னா. அப்ப எவ்வளவு இருக்கு பாரு. ஒரு 5 வரியை எழுத முடியல, 2 வரியை சுயமா சிந்திக்க முடியல, எந்த யாருடைய அறிவுரையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. இதை விட முக்கியமான மனநிலை என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மனநிலை இருக்கு. இன்றைய தலைமுறைக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறான். அப்ப இப்படி மனநிலை என்ன இருக்க முடியும்? ஆனா ஒரு பேண்ட் போட்டு வர்றான் பாருங்க, உள்ள என்ன கலர்ல உள்ளாடை போட்டிருக்காங்க கூட வெளியே தெரியுது. என்னடா தெரியுதுங்க சார்? அது பேசணுங்க. டேய் என்னடா இப்படி இன் பண்ணிட்டு வந்திருக்க சார்? அதான் சார் பேசணுங்க. அரை சட்டை உள்ள கிடக்கு, அரை சட்டை வெளியே கிடக்கு. முடி சலூன்ல வெட்டிட்டே இருந்திருக்கான் போலுக்கு, ஏதோ ஒரு அவசரத்தை எந்திரிச்சு வந்துட்டான் போலுக்கு. இந்த பக்கம் வெட்டிருக்காங்க, இந்த பக்கம் வெட்டிருக்காங்க, நடுவில் வெட்டல, பாதிலே எந்திரிச்சு வந்துட்டான். சோ என்ன தலைமுறை கத்துக்கிறது பாருங்க. வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? தினசரி 2 பக்கங்களை வாசிக்க வேண்டுங்கிறாங்க. ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு தினசரி 2 பக்கங்களை வாசிக்க வேண்டுங்கிறாங்க. நீ 2 வரியா வாசிக்கிறோமா நம்ம? ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த சுட்டுப்படாத 100 கிராமங்கள் இருக்கு. நாங்க பெருமைப்படுறோம். எங்களுடைய கல்லூரி பசுமன் தேவர் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி 100 கிராமங்களுக்கு உள்ள மக்களுக்கு ஒளி விளக்கா இருந்திருக்கு. ஏன் ஒளி விளக்கு சொல்லுங்க? இப்ப நான் காலைல சாயங்காலம் பேசிட்டே இருந்தேன். அருமை நண்பர் சகோதரர் லட்சுமண பாண்டியன் பேசிட்டு இருந்தாரு. சார் நான் வெம்பக்கோட்டையில் வேலை பார்க்குறேன், என்னோட சொந்த ஊர் இது, இந்த ஊர் கிராமங்கள் இப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தாரு. சார் எங்க ஊர்ல நான் படித்த கல்லூரியுடைய நாட்டு நலத்துறை சிறப்பு முகாம் வந்திருக்காங்க, அதனால நான் டெய்லி வந்துட்டு போறேன் சார், இல்ல நான் வெம்பக்கோட்டையில் இருந்திருப்பேன். அவர் தான் சொன்னாரு, சார் இங்கே சுத்தப்பட்டு எல்லா ஊருடைய மக்களுடைய ரத்தத்திலையும் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியும் குடும்பத்துடைய மகிழ்ச்சியும் ஒரு பங்கு என்னன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி இருக்கு சார் அப்படிங்கிறாரு. அங்க படிக்காம யாருமே. அவர் சொன்னாரு, சார் ஒரு 10% குழந்தைகள் இருக்காங்க சார், மாணவர்கள் இருக்காங்க, வசதி இருந்தா எங்க வேணா படிச்சிருவாங்க. சாரே சொன்னாரு, சார் 10% வேணா வெளியே படிப்பாங்க சார், ஆனா 90% மாணவர்கள் குடும்பங்களின் எதிர்கால, அதாவது பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னா, மேல் படிப்பு படிக்கணும்னா, கல்லூரி படிக்கணும்னா ஒரே ஒற்றை ஆலமரம் எங்களுடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு விஷயம் சொல்றேன், பெருமையா சொல்றேன். நான் நல்லா ஒரு அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்கல்ல ஜேகே கிராக்கர்ஸ், அது சொன்னதுனால ஒரு வார்த்தை சொல்றேன். நான் பட்டாசு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு வருஷமும் மெட்ராஸ்ல கடை போடுவேன். ரைட்டா, தொழில் செய்யறதுனால அங்க போடும்போது கடைக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்காக தீயணைப்பு துறையில போய் சர்டிபிகேட் வாங்கணும். ஒவ்வொரு இடத்துல வாங்கணும், மாநகராட்சியில வாங்கணும், ஒவ்வொரு இடத்துல வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கணும். அப்படி வாங்கும்போது தீயணைப்பு துறைக்கு போறேன், அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறேன், அலைய வைக்கிறாங்க. ஒருத்தன் கேட்டான், சார் என்ன சார் நான் கடை வைக்க போறேன். அப்படியே நீங்க எந்த ஊர் சார்னா? ஏன்னா தெற்கு பக்கம் ஏன்னு. நீங்க என்ன சார் அப்படி பேசிட்டே இருந்தோம். சரின்ட்டு அவனே என்ன செஞ்சான், பேச்சு கொடுத்தே இருக்கும்போது நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, நான் ஒரு காலேஜில் லெக்சரா இருக்கேன் அப்படின்னு. எந்த ஊர் சார்னா? பிஎம்டி காலேஜ்னு. சார் பிஎம்டி காலேஜா? நானும் பிஎம்டி காலேஜ் சார்னா. நானும் பிஎம்டி காலேஜ்னா. சொன்னது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயம் உண்மையை சொல்றேன், இந்த மேடைக்காக சொல்லல.
நீங்க போங்க சார்ன்ட்டு என் கையெழுத்து போது கூட அப்படியே போட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து மறுநாள் லைசன்ஸ் போது அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்பிட்டான். எவ்வளவு பெரிய இது பாருங்க பிஎம்டி கல்லூரி. கைதட்டுங்க சொல்றேன். ஏன்னா இது எல்லாம் உண்மையை பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லையா? பல்லாவரத்தில் ஒரு வருஷம் கடை போட்டேன், அடுத்த வருஷம் அம்பத்தூர்ல போட்டேன். அம்பத்தூர் தீனிபுத்தூர் இருக்கு, அங்கேயும் அதே மாதிரி போனேன். எங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இருக்காரு, அவர் ஒரு வாரம் அலைஞ்சேன். நான் காலேஜ் லீவ் போட்டு போட முடியல, அவர் லைசன்ஸ் எடுக்க சொன்னேன். ஒரு வாரம் அலைஞ்சா வாங்க முடியல. என்னை கூப்பிட்டாரு, நான் உடனே போனேன். என்னென்ன விஷயம் குழப்பறாங்கடா, இங்க போனா அங்க போக சொல்றாங்க, அங்க போனா அங்க போக சொல்றாங்கட்டு உடனே அம்பத்தூர் அந்த தீனிப்பு அந்த நிலையத்துக்கு போனேன். அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுத்தான். அவன் எந்த ஊர் கேட்டான், என்ன நான் சாத்தூர் பக்கத்துல என்ன பண்றீங்க கேட்டேன். பிஎம்டி காலேஜ் லெக்சரா கேட்டேன். சார் சந்தோஷம், நானும் பிஎம்டி காலேஜ் பக்கத்து ஊர் தான் சார், குறுக்கல் பட்டினா. உடனே அவனு அதே மாதிரி. ஆனா நம்ம பசங்களுக்கு பாருங்க, தென்னாட்டு மக்களுக்கு மட்டும் தான் அன்பு தெரியும், அந்த அன்பு மட்டும் தான் தெரியும். உதவி அவ்வளவு அழகா செய்வாங்க. மறுநாள் அதே மாதிரி லைசன்ஸ் எடுத்து கையில கொடுத்துட்டான். எவ்வளவு விஷயம் பாருங்க. அதனால் இந்த கல்லூரி சார்பாக இந்த நேரத்தில் நானே சாப்பிட்டு கேட்டேன், சார் நைட்டு 11 மணி ஆக்கிடுவீங்களா, மட்டும் ஆரம்பிக்குவேன். ஆரம்பிக்காக்கு வாங்க, ஏழைகள் வாங்கினாங்க. எங்க பிள்ளைகிட்ட 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடிஞ்சிருந்த. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு நேரம் போனாலும் பரவாயில்ல. ஒரு கூட்டம், ஒரு 300-400 பேருக்கு கூட்டம் இருக்குது. ஆனா பேச்சாளருக்கு என்ன வேணும் தெரியுமா? கைதட்டல் வேணும். நாங்க வாடு பேசுறது, நீங்க வாடு பேசுறது வச்சுக்கோங்களேன், அது சுவாரஸ்யமா இருக்காது. நாங்க பேசுறோம், நல்லா பேசினாலும் சரி, நல்லா பேசாட்டாலும் சரி, கை தட்டிருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கை தட்டிடணும், ரைட்டா? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கை தட்டியே இருக்கணும். நாங்க என்ன பண்ண தெரியுமா? பரவாயில்ல, நம்ம நல்லா தான் பேசுறோம் போலுக்கு. நம்ம எங்க அணிலிருந்து பேசும்போது என்ன செய்வாங்கன்னா, நீங்க கைதட்டி உற்சாகம் பண்ண தெரியுமா? உலகத்திலே இலவசமாக கிடைக்கிற ஒரே வெகுமதி கைதட்டல். அப்ப கைதட்டணும் தம்பி. டேய் கைதட்டால் உன் நல்ல புண்ணே கிடைக்காடா. அவன் சொல்றான், அண்ணே எனக்கு ரெடி பண்ணிட்டோம்னே. தம்பி சொல்ற, ஆறாப்புல ரெடி பண்ணிட்டோம்னே அப்படிங்க. சரி இருக்கட்டும். தலைப்பு இங்க 2 அணிகள் சார்பாக பேச வந்திருக்காங்க. கல்விங்கிறது உங்களுக்கு தெரியும், செல்வங்கிறது தெரியும். செல்வங்கிறது ஒரு பொருளாதாரம், கல்வி என்பது எழுத்து மட்டும் இல்ல, அறிவு சார்ந்த விஷயம். அந்த 2 அணிகள் சார்பாக கல்வியே என்று எங்களுடைய கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியை லில்லி அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த அணியை வலு சேர்ப்பதற்காக மாரிமுருகன் 3rd பிகாம், அதே மாதிரி ராஜேஸ்வரி 3rd பிகாம், அபிநயா 2nd பிகாம், மல்லிகா, அதே மாதிரி இந்த பக்கத்தில் செல்வமே அப்படின்னு பேசுறதுக்காக என்னுடைய அருமை சகோதரி நகைச்சுவை தென்றல் இருக்காங்க, முனைவர் காளிசேரி அவர்கள். அடுத்து அந்த அணிக்கை வலு சேர்க்கும் விதமாக மல்லிகா முதலாம் ஆண்டு வணிகவியல் துறை, இசக்கி அம்மாள் 1ஆம் ஆண்டு வணிகவியல் துறை, ராதா 1ஆம் ஆண்டு வணிகவியல் துறை. உண்மையிலே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பட்டிமன்றம் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. எங்களுடைய 5 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனா யார் பேசுறது முடிவானது கடைசியாக வியாழக்கிழமை மாலை தான் முடிவாச்சு. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான். நாங்க எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவை, நல்ல ஒரு பட்டிமன்றத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். ரசிக்கிற தயாரா இருக்க. ஏன்னா உலகத்திலே செவிகளுக்கு நல்ல விருந்தாக, நல்லா புரிஞ்சுக்கணும், பட்டிமன்றம் மட்டுமே செவிகளுக்கு நல்ல விருந்தாக கொடுக்க முடியும். நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிராம விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடலும் பாடல், பாட்டு கச்சேரி, இசை நடனம் அப்படின்ட்டு போய்கிட்டு கலாச்சாரத்தில் இங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எங்ககிட்ட இருக்கிற சொற்களை பயன்படுத்துவதற்கு ஒரு மேடையாக கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே நாங்கள் பாராட்டுறோம். அந்த அணி சார்பாக பாராட்டுறோம். எங்களுடைய தங்கச்சிக்கும் சரி, மாரித்துறை சாருக்கும் சரி பாராட்டுறோம். விடிய விடிய பேசுவோம், நல்லா புரிஞ்சுக்கணும். கைதட்டுனா 9:30 மணிக்கு முடிச்சிருவோம். அப்பப்ப நீங்க கைதட்ட மறந்தீங்கன்னா கேட்டை பூட்ட சொல்லியாச்சு. அண்ணாச்சி 5 நிமிஷம் கேட்டை பூட்டிருங்க, யாரும் வெளியே போகக்கூடாது. நீங்களா எங்க பேச்சை ரசிச்சு கைதட்டுனா 9:30 மணிக்கு முடிச்சுக்குவோம். அதிகபட்சமா 10 மணிக்கு முடிச்சுக்குவோம். இல்லைன்னா விடிய விடிய நடக்கும். காலையில் நாங்கள் உங்க கூட என்ன செஞ்சிடறோம், ஊருக்குள்ள என்ன அவேர்னஸ் கேம்ல நாங்களும் வந்துடுறோம். ரைட்டா? இருக்கட்டும். தொடங்குவதற்காக அருமையான தமிழ் பேராசிரியை, நல்ல பேச்சாளர், நல்ல திறமான தைரியமான பேச்சாளர், அவங்க கல்வியே வாழ்க்கையை உயர்த்தும் என்ற சார்பாக பேச வந்திருக்கிறாங்க. பேசுங்க.